ராஸ்கல் தள்ளி போய் நில்லு. தள்ளி போங்க. கிளவிங்க போ தள்ளி நில்லு. போய் தொலைக்கிறேன். பைத்தியக்கார கிளவிங்க. ஆமாண்டி, அடியாத்தி அப்படியேதான் இருக்காரு. எப்படி? அந்த கோணமாய் சொன்ன மாதிரி மாங்காமடைய மாதிரி இருக்கீங்க. மாங்காமடையனா? மாப்பிள முறைக்காதீங்க, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பா வருதா? இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சத்யா இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த கிழமைகளை இப்படியே சொல்லுங்க. நம்ம அவ்வளவு காமெடியாவா இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பார்க்கணும். மாங்காமடைய மாப்பிள. பைத்தியக்கார கிழவிங்க. வணக்கம்மா. என்னம்மா திடுதுப்புன்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்ட? கூப்பிடுறேன். பெரட்டுறதுக்குள்ள படாத பாடுபட்டம்மா. இந்தாங்க. திடீர்னு தானே விருந்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். மாசம் 8 தேதிக்குள்ள எனக்கு வட்டியை கரெக்டா கட்டிடணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லேட்டானா கூட நான் வேற மாதிரி நடந்துக்கிருவேன். தேவையில்லாம என்ன வீட்டு முன்னாடி வந்து கத்த வைக்காதீங்க. அண்ணே, தலைய அடமானம் வச்சாவது நான் கரெக்டா கொடுத்துறேன். அது 8 வட்டி வரட்டா? சரிண்ணே. என்ன அவள் பாயாசம் எங்க ஏரியா ஸ்பெஷல். இங்க பாருங்க, இனிமே உங்க ஏரியா ஸ்பெஷல் அது இதுன்னு எதுவுமே எனக்கு கொண்டு வராதீங்க. ஏன்? அவன் கையை போட்டு பிரிஞ்சதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே வாமிட்டா வந்துச்சு தெரியுமா? இது அப்படியெல்லாம் கிடையாது. இது அம்மா செஞ்சது, சூப்பரா இருக்கும். ஏங்க வேணாம் சொன்னா விடுங்களேன். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. சத்யா, மாப்பிள்ளை நீயும் கிழக்கு பார்த்து நில்லுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எதுக்கு அத்தை இது? மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறை முன்னாடியே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. நீங்க விழுங்க. 2 பேரும் நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். எந்திரிமா, எந்திரிங்க மாப்பிள்ள. இந்தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அத்தை? நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு முறை செய்யணும் எந்த அவசியமும் இல்லை. என்னை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க செய்யற விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கினவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். அத்தை, இதை பிடிங்க பிடிங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நீதாமா கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்லவருமா மாப்பிள்ளை. வாங்கம்மா. நைட் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. பால் காய்ச்சி வச்சிருக்கேன், மாப்பிள்ளைக்கு சுட வச்சு கொடுத்துரு. எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுறோம். ஏன் இதெல்லாம் என்ன சொல்லிருக்கா? இல்லம்மா, அங்க பரம அக்கா தனியா இருக்காங்களா, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதான் அவங்க வீட்டுக்கு போறோம். நீங்க போயிட்டா நாங்க 2 பேர்ல தனியா இருப்போம். அத்தை நீ யோசிக்கலையா? அந்த ஆளை வேணா வேற யாரையா கூப்பிட்டு சொல்லு. சொன்னா புரிஞ்சுக்கொடி, புரியாம பேசிட்டு இருக்காத. நான் காலையில வந்துடுறேன். வர மாப்பிள்ள. சத்யா வந்து பூட்டிக்கோ வா. அம்மா
எவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மா போயிட்டாங்க. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நான் சொல்லியிருந்தாலும் அவங்க விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியா? ம். ஏன்? ஏன்னா நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்கு தனியா இருக்கணும்? ஏங்க அதான் எங்க அப்பா சொன்னார்லங்க, நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கணும்னு. அதுக்கா விட்டு போனாங்க? பேசணும்னா நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் பேசிக்க போறோம். அதுக்கே எங்க அம்மா கிளம்பி போனோம். எனக்கு தெரியாதுங்க, போதுமா என்னை விடுங்க. ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தேன்? எனக்கு தெரியல. ஏன் இப்படி முகமெல்லாம் ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டியா? எனக்கு என்னன்னு தெரியும், சேனலை மாத்துங்க. ரவுடி பேபியா? ஓ திமிரா இருக்கு. ஏங்க வாச்சாலும் வைங்க. துடிக்குது குளிரு, துடிக்குது தளரு. தளுரா? தலைவர் பாட்டு உனக்கு பிடிமா? தலைவர் பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனா இப்ப எனக்கு அது வேணாம். ஏங்க ஆனியே புடுங்க வேணாங்க, எந்த மியூசிக் சேனல் வேணாம். ஏன்? ஏன்னா ஃபுல்லா நான் சிங்காவே வருது. எனக்கு சிங்கா தான் வருது. இரு மாத்திட்டேன் இரு. அமுல் பேபி, உனக்கு நிஜமாவே பயமா இல்லையா? எனக்கா பயமா? கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? லைட்டா. ஏங்க அன்னைக்கு என்னமோ பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா பேய் படம் பார்த்தா மட்டும் இப்படி பயப்படுறீங்க? சொல்லு, என்னாச்சு? அது அது ஒரு காலத்துல எனக்கு பயமா இருக்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் என்னாச்சு? இவங்களோட குடும்பம் ரொம்ப இல்ல, அது சொன்னா அப்படியே நந்துரும்னு என் பாட்டி சொல்லிடுறாங்க. எனக்கு டிஃபன் நீங்க இத காலை மேல வச்சிருக்கீங்களா? ஆனா நீ கீழே வச்சுக்கிறியே. ஆமா, கீழ தான் வச்சிருக்கேன். ஐயோ, தரையில ஏதோ ஊறுது. ஆமா. இப்ப பயமா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் முதல்ல சொல்லுங்க. அது இங்க கீழே தானே எல்லாரையும் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதனால சொல்லுங்க.
தரையோட தரையா போய் அப்படியே வந்து சரட்டுன்னு இழுத்துன்னு போயிடுமா. உண்மையை இழுத்துருமோ? இதுக்கும் நம்மளும் காலை மேல இழுத்துக்கலாம். பாவி, ரொமான்ஸ் பாட்டுக்கு பயந்து இப்படி அநியாயமா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேடா. இப்போ வந்து காலை பிடிச்சி இழுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம் அமுல் பேபி ரொம்ப பயன்ட்டான். நாம எந்திரிச்சு உள்ள போயிடலாமா? எங்க போறீங்க? ஏன் இப்படி பதற? நான் தூங்க போறேன். என்னது, தூங்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, இங்க உட்காருங்க. எனக்கு தூக்கம் வருதுப்பா. அதுக்கு என்ன தனியா விட்டு போய் தூங்குவீங்களா? ஏற்கனவே பயமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. இப்ப பயத்துல உங்களுக்கு ஏதாவது ஜுரகரம் வந்து அப்புறம் உங்க பாட்டி அம்மாக்கு யார் பதில் சொல்றது? இத பாருங்க, நீங்க தூங்குறதா இருந்தாலும் இங்கேயே தூங்குங்க. இங்கேயே வா. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. முதல்ல சேனலை மாற்றுவோம். இங்கே ரிமோட்டு. இவனுங்க வேற கதவு திறக்கிறதும் மூடுறதுமா இருக்கானுங்க. இவனுங்க பயன்படுத்தியே சாவடிச்சிருவானு போல இருக்கு. ரிமோட்டு வேற அவங்க கையில் இருக்கு. எப்படியாவது அதை எடுக்கணுமே. அவளை துன்புறுத்தாதீங்க, எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. என்ன அமுல் பேபி, எதுக்கு இப்ப காலெல்லாம் வந்து கும்னு இருக்கா? இல்ல, ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு என் காலை தொட்ட? அது ஒரு கொசு உங்களை கடிச்சிட்டு இருந்துச்சு, அதை நான் அடிச்சேன். ஓ, ஆமா, நீ எதுக்கு காலை தூக்கி வச்சுன்னு இருக்க? பயம் வந்துச்சா? சாச்சா, அப்படி இல்லைங்க. என் காலில் தான் முதல்ல அந்த கொசு கடிச்சது. அந்த கொசுக்கு பயந்து தான் நான் காலை மேல எடுத்து வச்சிருந்தேன். பேய்க்கெல்லாம் பயந்து இல்லைங்க. பல வருஷமா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். ஒரு கொசு கூட என்ன கச்சது இல்ல. முக்கியமா இந்த கற்பாம்பூச்சி உங்க வீட்டுல இருந்ததே, அது கூட எங்க வீட்டுல இருந்தது இல்ல. என்னவோ சொல்றப்போ. தூக்கம் வருதுன்னா உள்ள போய் தூங்க அமுல் பேபி. நான் மட்டும் தனியாவா? உனக்கு கட்டில பார்த்தா தானே தூக்கம் வரும். நான் எங்கேயே தூங்கிக்கிறேன். ஏங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க பயந்து போயிருக்கீங்க. தனியா படுத்து தூங்க போறேன்னு சொல்றீங்க. வாங்க என் கூட. சரி வா. பேய் பின்னாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சா? எங்க இருங்க. நான் தைரியமா முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. இது சுடுகாடு, கீழே எல்லாம் நிறைய புணங்கள் இருக்கு. தரையில கால் வச்சா கை வந்து இழுத்துட்டு போயிரும்னு. தனியா போனா பேய் வந்து இழுத்துட்டு போயிடாது. உனக்கு தான் பேய் பயம் எல்லாம் இல்லன்னு சொன்னால. அது எனக்கு இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் எப்படிங்க உங்களை தனியா விட்டுட்டு போறது? பயத்துல உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? வாங்க, நான் வர வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே நிக்கணும். அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை பயமா இருந்தா சத்தம் போடுங்க, நான் வெளில வந்து பாக்குறேன். ஓகே? பயப்படக்கூடாது. இந்த நேரத்துல லதா அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுக்கா. சத்யா, அக்கா, என்னக்காச்சு? ஏன் அழுவுறீங்க? டியூஷனுக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல சத்யா. எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் வந்துருவா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அக்கா, அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பா. கவலைப்படாம இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இல்ல சத்யா, நான் எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். யாருமே வரலன்னு சொல்றாங்க.
அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. கடைசியா உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்க இருக்கிறான்னு ஏதாச்சும் சொன்னாலா? ராயப்பேட்டை பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொன்னாமா. இங்க டிராபிக் இல்ல, சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாமா. அதுக்கப்புறம் கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சரியா, நீங்க பயப்படாம இருங்க. நான் எங்க இருக்கிறான்னு போய் பார்த்து கூட்டு வரேன். சரி சத்யா. டியூஷனுக்கு போன அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவளோட அம்மா என்னன்னா ஃபோன் பண்ணி அழுதாங்க. காலையில இங்க வந்த பொண்ணு சாயங்காலம் காண போயிடுச்சாமா. இதோ பாருங்க, இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க இப்ப எங்கேயும் போக கூடாதுங்க, பேசாம படுத்து தூங்குங்க. எனக்கு பேய் பத்துல வர இருக்கிறான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவனை எப்படியாவது ஏமாத்தி தூங்க வச்சுட்டு தான் போகணும். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? படுங்க. யாருக்கிட்ட என்ன கீழே பெட்ஷீட் விரிக்கிறாங்க, நம்ம மட்டும் எப்படி பெட்ல தனியா படுக்கிறது? இருங்க, இப்ப எதுங்க பெட்ஷீட்டை விரிக்கிறீங்க? ஏன்? உனக்கு பெட்ல பார்த்தா தானே தூக்கம் வரும். நீ பெட்லயே பாத்துக்கோ. என்ன பெட்ல? ஏங்க நீங்க தான் சொன்னீங்க தரவழியா பேய் இழுத்துரும்னு. அப்புறம் கீழே பெட்ஷீட்டை போடுறீங்க. நீங்களும் கட்டில படுங்க. அவள் பேபி, இது சின்ன கட்டிலு. பரவாயில்லங்க, நீங்களும் படுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்லயாவது நடுவுல ஸ்கிரீன் இருந்துச்சு, இந்த வீட்ல அதுவும் கிடையாது. பரவாயில்லங்க, படுங்க. படுத்துறானே, இவனாண்ட பேய பத்தியே பேசிருக்க கூடாது. படுத்துட்டாங்க. இவன் சீக்கிரம் தூங்கினா தானே நம்மளால வெளியே போக முடியும். அமுல் பேபி, அமுல் பேபி, ரைட், எஸ் ஆயிட வேண்டியதுதான். நீ பூட்டு போட்டா என்னால வெளியே போக முடியாத. நான் ரெகுலரா போற ரூட்டே வேற. இப்போ பாரு, செல்ல அமுல் பேபி, நீங்க அமைதியா தூங்குங்க. நான் சீக்கிரமா ஓடி வந்துடுறேன். குட் நைட். டேய், ஏன்டா கலெக்டர்? டேய், மயக்கத்துல தான்டா இருக்கா. டேய், மயக்கம் பட்ட மாதிரி நடிச்சிருக்கடா.
இல்ல ஒண்ணும் இல்லக்கா. இப்படி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கடுமையான தண்டனை குத்தாதான் இனிமே எவனும் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டான். பத்தவை லதா விடு, உனக்கு தெரியும்ல. இவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க. என்னாச்சு சொல்லிட்டா பசத்தியா? டேய், அவள் பேபி வீட்டுல தூங்கின்னு இருக்கான். நான் உனக்கு தெரியாம வந்துக்கிறேன்டா. அவன் ஏஞ்சி நான் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் முடிச்சு பாக்கிறதுக்குள்ள நான் வீட்டுல இருக்கணும். நீங்க அவளை கூட்டின்னு கிளம்புங்க. எழுப்பிடலாம். ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஐயோ ஏங்க, அப்போ கண்டிப்பா பேய் தான் தூக்கிட்டு போயிருக்கோம். நோடி பேபி, பேய் தூக்கிட்டு போயிருந்தா எப்படி தலைக்காணி எப்படி வச்சுட்டு போயிருக்கோம்? கண்டிப்பா இந்த பிசாசு தான் தலைக்காணை வச்சு நம்மளை ஏமாத்திட்டு ஓடி இருக்கு. கன்ஃபார்ம். ஆனா கதவு பூட்டி தானே இருக்கு. எப்படி போயிருப்பாங்க? இங்க வழி இருக்கு, சாவி இங்கதான் இருக்கு. ஐயோ, இந்த பேய் வேற இருக்குமே. பரவாயில்ல. ஏதோ சத்தம் கேக்குது. வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு ஒம்பு, இங்கே எழுந்துரும். ஏய் எந்திரடி, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? ஏண்டி, உனக்கு முன்னாடி எந்திரிச்சு மாப்பிள்ள தனியா உட்காந்துட்டு இருக்காரு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஷோ, எந்திரடி. மா விடுமா, எனக்கு இன்னும் தூங்குமா வருது. ஏய், இப்ப நீ முன்ன மாதிரி இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுடி. இவ்ளோ நேரம் எந்திரிக்காம இருந்தா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? எந்திரிச்சு வா முதல்ல. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா. யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க? அங்கதான் யாருமே இல்லையே. மா, எனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. எந்திரிச்சு வா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா எந்திரிச்சு சீக்கிரமா வா. ஏங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் வளர்ந்து இருக்கா, நான் எப்போ வெளியே போனேன் உள்ள வரத்துக்கு? நான்சென்ஸ், சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் தான் நைட் எந்திரிச்சு பார்த்தனே, நீங்க அங்க இல்லையே. வெறும் தலைக்காணி மட்டும் வச்சு அது மேல பெட்ஷீட்டை போத்தி விட்டு ஓடி இருக்கீங்க. ஐயோ, என்ன என்ன என்ன? முதல்ல நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. ஏன், என்ன நடந்துச்சு? நான் உன்னாண்டு கேட்டா நீ ஏனாண்டியே கேப்பியா? நேத்து நைட் நீ ஏன் செல்ல? ஆமா. என்ன பார்த்த? நான் எந்திரிச்சு உங்களை பார்த்தேன், நீங்க இல்ல, வெறும் தலைக்காணி மட்டும் தானே இருந்துச்சு. நல்லா பாத்தியா? அது தலைகாணி தானா? ஏங்க, தலைக்காணி தாங்க, நான் நல்லா அமுக்கி பார்த்தனே. சரி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அதுக்கப்புறம் நான் கதவு திறந்து வெளியில போய் ஹால்ல உட்காந்துட்டேன். ஐயோ, ஹால்ல உட்காந்தியா? ஆமா. ஏன், என்ன என்னாச்சு? காலை மேல வச்சியா கீழே வச்சியா? அது காலை மேல வச்சுதான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா, நல்ல வேலை மேல வச்ச. கீழே வச்சிருந்தனா அப்படியே உன்னை இஸ்துக்குன்னு போயிருக்கும். இந்த ரூம் பூட்டி தானே இருந்துச்சு? ஆமா. கீ உன்னாண்ட தானே இருந்துச்சு? ஆமா. அப்புறம் எப்படி நான் வெளியே போயிட முடியும்? ஆமால. லூஸ். சை, லூசா? இருந்தாலும் உங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. எப்படி உங்க இங்க இருந்து வெளில போயிருக்க முடியும்? சத்யாவை பெத்ததுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்க்கா. ஐயோ, வசமா மாட்டிக்கணும் போலகுதே. நேத்து மட்டும் சத்யா வரலன்னா என் பொண்ணு வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். ஓச்சு செத்த.
பாக்குறப்போ சார்பா இருக்குதே. அக்கா, உன் பொண்ணை காப்பாத்தினதா சொல்லி நீ என்ன மாட்டி விட்டியக்கா. வெரி பேட் அக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ காலேஜுக்கு போல? கிளம்பணும்க்கா. அப்படியா? டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிடி, அதான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டல. அந்த காரியத்தை சிறப்பா தரமா பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, கிளம்பு கிளம்பு கிளம்பு, எல்லாரும் போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சரி சரி சரி. அடுத்த ராத்திரில யாருக்கும் தெரியாம நீ பாட்டு போயிடுவியா? யாரும் தெரியாம போனா? யார் சொன்னா? என் கண் கண்ட தெய்வத்தாண்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். சொல்லு தெய்வமே, சொல்லிட்டு தானே தெய்வமே போனேன். என்ன மாப்பிள்ள நீங்களும் இப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவளை திருத்தலான்னு பார்த்தேன். நீங்க என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது. நீங்க அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஆமா அவள் பேபி, கொஞ்சம் கண்டிப்போடு இரு, அதான் நல்லது. எதுக்கு நான் போக சொன்னேன்னு உங்க அம்மாட்ட சொன்னீங்க? இப்ப அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? இல்ல அமல் பேபி, நேத்து மட்டும் நான் போலனா அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாரு. அதுக்காக என்கிட்ட சொல்லாம போனது கரெக்டா? அதுவும் வந்து பேய் கதை வேற. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? தப்புதான் அமல் பேபி, மன்னிச்சிரு. மன்னிப்புலாம் ஒண்ணு கேட்க வேணாம். ஆமா, நேத்து கதவு பூட்டி இருந்துச்சு, சாவி என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் எப்படி நீங்க வெளில போனீங்க? இந்த வீட்டுக்கு நான் வாசல் வழியா வந்து போனதை விட வேற வழியா வந்து போனதுதான் அதிகம். அதான் எந்த வழி? ஏன் வழி? தனி வழி. அது சஸ்பென்ஸா இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. எப்படி போயிருப்பாங்க? இருந்தாலும் இவங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. எப்படி இவங்க இங்க இருந்து வெளில போயிருக்க முடியும்? சரியா வந்து மாட்டிக்கிட்டேன். சௌமியா, சொன்னா கேளு. தேவையில்லாம என்ன மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காத. நான் எக்ஸாம் எழுத போகணும். நானும் டிராப் பண்றேன்னு தானே சொன்னேன். ஒன்னும் தேவையில்லை. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கேன், அவன் வந்துட்டு இருக்கான். ஆபீசர், சிச்சோ, இல்ல கார் மோதி இருக்கும், அதான் சட்டையை பிடிச்சி. அப்படின்னா கூட என் கையை பிடிச்சி இழுத்து இருக்க வேண்டியதானே? எதுக்கு சட்டையை பிடிச்சி இழுத்த? இப்ப என்ன உனக்கு? வேற சட்டை நான் வாங்கி தரேன். ஓ, அதுக்கு பிளான் பண்ணி தான் கிழிச்சியா? சச்சே, ப்ராமிஸா இல்ல கதிர். நீ வா, நான் உனக்கு வேற சட்டை வாங்கி தரேன். ஒண்ணும் வேணாம், நான் என் வீட்டுக்கு போய் மாத்திக்கிறேன். வீட்டுக்கு போயா? ஐயோ, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடும். இன்னும் 2 hours இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லுது இந்த பொண்ணு? ஏமா, என்னமா நீ தம்பி சட்டை இப்படி கிழிச்சிருக்க? ஐயோ, தம்பிக்கு நீ புது சட்டை வாங்கி கொடுக்காம இங்க இருந்து நீ போகவே முடியாது. நான் ரெடி, அவரை வர சொல்லுங்க. தம்பி, அப்புறம் என்ன, கூட போங்க. ஐயா, எனக்கு வேணானே. நில்லு தம்பி, ஏன் வேணாம்? வண்டியில ஏறுங்க. சொன்னா கேளுங்க, எனக்கு வண்டியில வேணாம். ஏறுங்க. வாங்க கலெக்டர் சார், வாங்க ஏறுங்க. அட, வாங்க கலெக்டர் சார், வாங்க விடுங்க. யோ, அந்த பொண்ணு வாங்கி தரங்குது, அப்புறம் எதுக்கு நீங்க வேணான்றீங்க? அட போ தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஜோடி பொறுத்த செம்மையா இருக்குல்ல? செல்ஃபி எல்லாம் எடுக்காத சௌமியா. ஏன், நான் ஒரு போட்டோ கூட எடுத்து மொபைல்ல வச்சு கூடாதா? பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும்ல, அப்படியே முறைக்கிட்டு நிக்கிற. சமத்த நில்லு. முடிஞ்சுதா? போலாமா? கதிர், நில்லு. சொல்லாம கொள்ளாம எங்க போற? வா, நான் டிராப் பண்றேன். வேணாம் கதிர், இப்படி மொட்டை வெயில்ல பைக்ல போறதுக்கு என் கூட கார்லயே வரலாம். எது நிரந்தரமோ அதுதான் சேஃப். எங்க மச்சான் போனோம்?
சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போடா. உட்கார். இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஆமா பார்த்தேன். என்ன சார் பண்ண அவனை? ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு உன் ஏரியா பக்கம் தான் வரான். அவன் எக்ஸாம் எழுதக்கூடாது. நான் சார் நம்ம தூண்டு வேலை தெரிய. இத முதல்ல கரெக்டா பண்ணிய, அடுத்து பெருசா தரேன். சரி சார், முடிச்சிடுறேன். நீ எப்படி கலெக்டர் ஆகுறன்னு நானும் பாக்குறேன்டா. ஐயோ, ஹால் டிக்கெட் எங்க இருக்கு? இதெல்லாம அவன் எப்படி எக்ஸாம் எழுதுவான்? எடுக்கலன்னா விட மாட்டாளே, திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். டேய் போடா. The subscriber is currently switched off. Please try after some. Switch off. அண்ணா, என்னம்மா? யூ டர்ன் பண்ணுங்க. சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போங்க. சரிம்மா. ஏய், அவன்தான் மடக்கு. ராசு வண்டிய காணாம தேடிக்கிட்டு இருந்தால இவனுக்கு தான் நவுட்டிட்டு போயிருக்கானுங்க. அப்படியா? கேட்டா இது சொல்லுது, நம்பரை பாருங்க. ஏய், என் மேல கை வச்சிட்டியா? ஏய், யார் மேல கை வைக்கிற? ஏய், கை விடுறா. அவ்வளவுதான், கையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க, எல்லாம் சரியாயிடும். கதிர், நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா உங்க 2 பேர் கதையும் அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஆமா, என்னாச்சு? யார் அவங்க? யாரும் தெரியல சௌமியா. வேணும்னே வம்பெடுத்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. இதுக்குதான் ஊர் பிரச்சனையில தலையிடாதன்னு சொன்னேன். நீ உங்க அக்காவும் எங்க கேக்குறீங்க? எவனோ ஒருத்தன் காண்டாகி இப்படி ஆளை வச்சு அடிச்சிருக்கான். எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, எக்ஸாம் எழுத போகணும். ஏன்பா, தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, கட்டு போட்டிருக்க, இதோட நீ எப்படி எக்ஸாம்க்கு போவ? பேசாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்ல டாக்டர், இது எனக்கு முக்கியமான எக்ஸாம், நான் போயே ஆகணும். சரிப்பா, அப்புறம் உன் இஷ்டம். இதோ பாருமா, விரல் எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு. மாவு கட்டு போட்டா 1 மாசத்துல சரியாயிடும். அது வரைக்கும் கைய ரொம்ப ஸ்டெயின் ஆகாம பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். என்னால முடியலடா, வலிக்குது. முடியும்னு கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்றா, கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணு மச்சான். அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா, சூப்பர். அப்படியே ட்ரை பண்ணு, ட்ரை பண்றா. அப்படியேதான், அப்படிதான். இப்ப எழுது மச்சான். டேய், உனக்கே தெரியும் இது உனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ட்ரை பண்றா, எழுது. முடியலடா, வலிக்குதுடா. போச்சு, என் லைஃபே போச்சு. இனிமே நான் இருக்கிறத வேஸ்ட் வச்சா. கதிர், கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். இந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலைன்னா என் மொத்த குடும்பத்தோட கனவு, நம்பிக்கை எல்லாமே போயிடும். புலம்புறது நிப்பாட்டு, வா என் கூட. எங்க? எக்ஸாம் எழுத. என்னால பேனாவே பிடிக்க முடியலன்னு இருக்கேன். எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன்? ஆல்டர்னேட் கேண்டிடேட் வச்சு. அப்படி எழுத முடியுமா? முடியும்டா, ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்படி திடீர்னு எல்லாம் எழுத முடியாது. ஆமா, 24 hours முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. என்ன இப்படி பாக்குற? அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்கு. கதிர், யோசிக்கலாம் டைம் இல்ல, ப்ளீஸ் வா.
ஆமா மச்சான் ப்ளீஸ்டா. வா கதிர் வா. வாடா மச்சான் ப்ளீஸ்டா வாடா. சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இது எல்லாரும் என் காலில் விழுந்துகிட்டு என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்? சாமி சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சரி உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? 1 நிமிட். மொத்தத்துல உனக்கு கல்யாணம் இந்த மாசமே நடந்துருமா சாமி? இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ராகு அப்படி இருக்காரு, கேது இப்படி இருக்காருன்னு சொன்னீங்க, கடைசியில இப்படி கவுத்துட்டீங்களே சாமி. ஆமா எல்லாரும் கட்டத்துல தாறுமாறா இருக்காங்க. இப்படி ஒரு ஜாதகத்தை என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. ஐயோ சாமி. செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நீ வாயே பேசலன்னா கூட உன் வாயிலே அடிச்சு உன் வாய செவ்வாய் ஆக்கிடுவாங்க. சனி எந்த சந்து புந்துக்குள்ள புகுந்தாலும் விடாம வந்து விரட்டி அடிக்க போகுது. சாமி அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காதா சாமி? நடக்கும், ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. இது அது இல்ல சாமி. நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? எதுக்குமே நீ சரிப்பட்டு வர மாட்ட. அதான் உன் பிரச்சனையே. இப்படி சொன்னா எப்படி சாமி? ஐ அம் பாவம். பின்ன என்னப்பா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்காதுன்னு தெரிஞ்சா லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. ஏன் சாமி அப்படி எல்லாம் சொல்றீங்க? உன் ராசிக்கு உன்னை சுத்தி எப்பவுமே பொண்ணுகளாவே இருந்திருக்கும். அதுல ஒன்னையாவது லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? ட்ரை பண்ணிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும்? ஏதாவது ஒரு பொண்ணு தானா வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. சின்ன பூட்டு. மாமா. டேய் என்னடா இந்த பாத்ரூம்ல குளிக்க போறீங்க? ஆமா, வேற எங்க குளிக்க சொல்ற? நீ புது மாப்பிள்ளை இல்ல, அதான் உங்களுக்காண்டி வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வேற ஏற்பாடு? ஆமா. டேய் பிரபு உஷாராயிடு. இவனை பொடி வச்சு பேசுவானுங்க, அப்படியே நைஸா கூட்டு போய் குட்டையில தள்ளி விட்டா விட்டுருவானுங்க. அதெல்லாம் எனக்கு வேணா, நான் இங்கே குளிச்சுக்கிறேன். என்ன மாமா நீங்க உங்களுக்காண்டி ஸ்பெஷலா மறுவீட்டு குளியல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். டேய் குளிக்கிறதுல என்னடா மறுவீட்டு குளியல்? குட் क्वेश्चन, வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். டேய் டேய் அட வாங்க மாமா. சொன்னா கேளுடா. வாங்க மாமா. எனக்கு அதெல்லாம் வேணாம்டா. வாங்க மாமா. ஏன்டா இப்படி பண்ற? அங்க பாருங்க. டேய் யாரா அவனுங்க? உங்களை குளிப்பாட்ட போறது இவங்க தான் மாமா. என்னது? என்ன குளிப்பாட்டி விட போறாங்களா? டேய் நான் சின்ன குழந்தையா என்ன குளிப்பாட்டி விடுறதுக்கு? மறு வீட்டுக்கு வந்தா இப்பெல்லாம் பண்ணுவாங்க மாமா. டேய் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, விட்டுறா. பழகிக்கோங்க. பழகிக்கோவா? இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கேடா. என்ன மாமா பயம்? இதெல்லாம் நம்ம ஏரியா புள்ளிங்கோ. புள்ளிங்கோவா? ஐயோ நல்லா எண்ணெய சொட்ட சொட்ட தலையில விட்டு நல்லா கும் கும் கும்னு ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க மாமா. என்ஜாய். இவனுங்க என்ஜாய் பண்ண நான் இருக்க மாட்டேனேடா. பரவாயில்லம்மா, ஜாலியா பண்ணுமாமா. உனக்கு தான்டா ஜாலி, எனக்கு என்னடா ஜாலி? பண்றீங்க வாங்க. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா வந்து செல்லமா தூக்கிட்டு போங்கடா. ஓடி ஏறவே கூடாது. இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுடா ப்ளீஸ் டாடி. பண்ண முடியாது மாமா. இந்த பூதங்களை பார்த்தாலே பயமா இருக்குடா. பயப்படாதீங்க மாமா, நம்ம புள்ளிங்க. வேணாம் சார், நானே குச்சி பஸ் சார். சார் சின்ன பையன் தெரியாம பண்ணா சார். அம்மா ஆமா ஆமா ஆமா. இந்த புறா உனக்கு அந்த கையில
டேய் அந்த பாட்டு கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா இப்படி பல்ல காட்டாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரட்டா மாப்பிள? மாப்பிள என்ன சின்ன பிள்ளையாவே இருக்காரு. அரை மாப்பிள. என்னண்ணா இப்படியே விட்டு போறீங்க? என் கண்ணுக்குள்ள என்ன போயிடுச்சுண்ணே? என்ன ஊறணுமாமா? என்ன ஊறணுமா? அதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இங்கேயே வா. டேய் வெயில் அடிக்குதுடா. மாமா இது எங்க ஏரியா சன்பாத் மாமா. ஐயோ என்ஜாய். புரியுது புரியுது. இருங்க அக்கா வர சொல்றேன். அவங்க வேறியா?